வணக்கம் மக்களே, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் காணொளியை முழுமைக்கும் பாருங்க. ஆதார் கார்டு வச்சிட்ருக்கீங்களா? அப்போ கட்டாயம் நீங்கள் இதை செய்தே ஆகணும். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. காணொளியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். நாட்டில் பிறந்தது முதல் முதுமை வரை அனைவருக்குமே ஆதார் அட்டை கட்டாயம் தேவையாகிவிட்டது. புதிய சிம் கார்டு வாங்குவது முதல் வங்கி கணக்கு தொடங்குவது வரை அனைத்திற்குமே ஆதார் கார்டு இப்போது கட்டாயமாகிவிட்டது. மேலும் இவ்வளவு முக்கியமான ஆவணத்தில் தவறுகள் இருந்தால் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI இதை ஒரு முறை அல்லது 2 முறை மாற்ற அனுமதிக்கப்படுகிறது மக்களே. இதன்படி பெயர், முகவரி, பிறந்த தேதி, பாலினம் உள்ளிட்ட விவரங்களை மாற்ற அனுமதிக்கிறது. பிறந்த தேதியில் பிழை இருந்தால் பிறந்த தேதியை தகுதியான ஆவணங்களுடன் சரிபார்த்து உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆதார் கார்டில் எது கரெக்டாக இருக்கோ இல்லையோ, ஆனால் பிறந்த தேதி மிகவும் சரியாக இருக்கணும். அரசினுடைய திட்டங்கள் உதவுவதற்காக இருக்கட்டும், மற்ற ஆவணங்களுடன் உங்களுடைய ஆதார் கார்டு ஒத்து போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மேட்ச் ஆகலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பல சிக்கல்களை உங்களால் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மக்களே. பிறந்த தேதியில் பிழைகள் இருந்தால் பிறந்த தேதியை தகுந்த அடையாள ஆவணத்துடன் சரி செய்ய இதற்கு பேன் கார்டு, பிறந்த தேதி சான்று, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட், வங்கி பாஸ் புத்தகம், அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஆதாரமாக காட்டி உங்களுடைய பிறந்த தேதியை மாற்றிக்கொள்ளலாம் மக்களே. இருப்பினும் இந்த ஒரு செயல்முறையை ஆதார் மையத்திலேயே செய்ய முடியும். இதற்கிடையே ஆதார் அட்டை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் வழங்கியிருக்கிறாங்க. UIDAI ஒரு சிறப்பு ஹெல்ப்லைன் எண்ணை வழங்கியிருக்கிறது மக்களே. 1947 அமைத்துள்ளது. ஸோ இதற்கு கால் பண்ணிவிட்டு ஆதார் பிரச்சனைகளை தீர்க்க இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எப்படி மாற்றுவது? அதாவது அருகில் உள்ள ஆதார் பதிவு மையத்திற்கு சென்று திருத்த படிவத்தை நிரப்ப வேண்டும். இரண்டாவதாக பிறந்த தேதியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆதார ஆவணம் இணைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி பயோமெட்ரிக் விவரங்களை அளித்தால் போதுமானது. நாலாவதாக ஆவண சரிபார்ப்பு முடிந்ததும் உங்களுடைய ஆதார் அட்டையில் பிறந்த தேதி புதுப்பிக்கப்படும். ஐந்தாவதாக பின்னர் புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டையை ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மக்களே. அதனால் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நண்பர்களுக்கு காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை கொடுத்துருங்க மக்களே. நன்றி. மென்மேலும் பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.